என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? அப்புறம் பரமசம் வரல, ராமசாமி வரல, 5 பேர் விட்டு போச்சு, 4 பேர் விட்டு போச்சுங்கிற பேச்சே இருக்கப்படாது. ஆரம்பிக்கலாங்களா? கல்யாண பொண்ணுக்கு நீங்க யாரு? ஏங்க கல்யாண பொண்ணிய பின்னிங்க? தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதேன்னு சொல்லியிருக்கேன் நானு. கல்யாண பொண்ணுக்கு நீங்க யாரு? கல்யாண பொண்ணு தான் என்னோட பின்னி, ராகதேவி பின்னி. பின்தானே பின் சாஃப்டா இருப்பான்னு நினைக்காதீங்க. நான் கொஞ்சம் ரகடான ஆள். அண்ணா உங்க பேர் என்னண்ணா? என் பேர் எத்திராஜ். எனக்கு இன்னொரு பேர் இருக்கு, எழில். கல்யாண பொண்ணுக்கு நீங்க யாரு? நான் கல்யாண பொண்ணோட மாமா. ராகதேவி பத்தி சொல்லுங்க. என்னது சொல்லு? வா இங்க. என்ன பத்தி இந்த ஆள்கிட்ட எடுத்து சொல்லு. என்ன சொல்றது? எதையாச்சும் சொல்லுங்கண்ணே. எதையாச்சும் சொல்லியா? நல்ல பொண்ணு, தங்கமான பொண்ணு. நானும் தெரிஞ்ச பொண்ணு. பொண்ணு என்ன கொஞ்சம் லைட்டா மிதிப்பாங்களோ. அக்கா உங்க பேர் என்ன? मेरा नाम रेशमा है। கல்யாண பொண்ணு ராகதேவிக்கு நீங்க யாரு? मैं शादी वाली ब्राइड की सिस्टर हूँ। கோனை சாமா அது பண்டிகை காலத்துல கோயிலுக்கு வெளியே வைப்பாங்க. नहीं बेटा। பேட்டா எங்க மாத்தறானுங்க? எல்லாம் மாச சம்பளம் தான். அதுவும் பொங்கலையும் புளியரையும் போட்டு கழிச்சு போறானுங்கம்மா. வாட் இஸ் யுவர் நேம்? Hi, I'm Aishwarya வேர் ஆர் யூ கமிங் ஃப்ரம்? from Chennai, யுவர் நேட்டிவ் பிளேஸ்? Tiruchi. ஹூ ஆர் யூ டு ராகதேவி? I am the lovely cousin of Ragadevi. அவ்வளவுதான். துபாயா? என்னுடைய பிரதர் மார்க் இருக்காரா? ஏய் நீ தான் பேசுறியா? how are you? is it? hey don't worry, why are you crying? leave it, be happy, cool down. என்னடா? ஒண்ணு இல்ல, துபாயில இருந்து என்னுடைய பிரதர் மார்க் விக்கி பேசுறான். அவனுக்கு துபாயில 20 பெட்ரோல் கிணறு இருக்கு, பெட்ரோல் வேல் டோட்டலா ஃபயர் ஆயிடுச்சான். ஆஃப்டர் ஆல் 20 crores லாஸ்மா. அதுக்கு போய் சின்ன குழந்தை மாதிரி அழுதுகிட்டு இருக்கான். லைக் இட் சைல்ட். hey money comes today comes tomorrow யா. செல்லி பீப்பிள்ஸ். இவ்வளவு பெரிய கோடீஸ்வரர் வீட்ல பிறந்து இதுக்கெல்லாம் போய் அழுகலாமா? சிந்தாம ஒத்துமையா? எங்க பாருங்க. ஐயோ மனுஷனாடா நீங்க எல்லாம். ஐயோ சப்பா. எஸ்கியூஸ் மீ, உங்க பேர் என்னங்க? சுஷ்மிதா, தஞ்சாவூர்ல இருந்து வரேன். கல்யாண பொண்ணு ராகதேவிக்கு நீங்க யாரு? அவங்க எனக்கு அத்தை. சரி ஓகேங்க, கல்யாணத்துக்கு வந்துருங்க. கல்யாணத்துக்குலாம் வர முடியாது. என்னங்க சொல்றீங்க? இல்ல கல்யாணத்துக்கு 1 வீக் முன்னாடியே வந்துருவேன்னு சொன்னேன். ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். ஏங்க உங்க பேர் என்னங்க? மல்லிகா. நீங்க எங்கேருந்து வரீங்க? திருச்சி உறையூர். கல்யாண பொண்ணு ராகதேவிக்கு நீங்க யாருங்க? என்னோட தம்பி பொண்ணு தான் ராகதேவி. அவளுக்கு நான் அத்தை. லென்ஸ் ஷாப்ல வந்து அப்புறம் பேசுறேன். எப்ப பார்த்தாலும் சாப்பாடு. இனிமேல் சாப்பாடை பத்தி பேசினா வாய் இருக்காது. வாயில கடிச்சு விட நான். அப்போ பாதிக்கும்ல சாப்பிடுங்க. ஏங்க உங்க பேர் என்னங்க? ஸ்ரீதரன். நீங்க எங்கேருந்து வரீங்க? கடலூர். கல்யாண பொண்ணு ராகதேவிக்கு நீங்க யாரு? என் மாமா மச்சான் பொண்ணு. சரிங்க. ராகதேவி கல்யாணத்தை கோடிக்கணக்கில் செலவு பண்ணி செய்கிறோம். எல்லாரும் கல்யாணத்துக்கு வந்து சிறப்பு. 1 கோடி. 1 கோடிப்ப நீ பார்த்த? ஆமாப்ப 1 கோடிப்ப. இந்த இத்து போன 4 வாழைத்தாருக்கு 1 கோடி ரூபா. வகுத்தரிச்சப்ப 1 கோடி. போய் சாம்பார் சோறு தின்னு போ. எல்லாரையும் கேட்ட, என்ன கேட்டியா? யார் இது? சித்தப்பு. நீங்க எப்ப வந்தீங்க? என்ன நீ பார்க்கவே இல்லையா? இல்லையா சித்தப்பு? சரி சொல்லுங்க, உங்க பேர் என்னங்க? என் பேரு எஸ் கனிமொழி. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? கடலூர்ல இருந்து வரோம். கல்யாண பொண்ணு ராகதேவிக்கு நீங்க யாருங்க? நான் அத்தை, தம்பி பொண்ணு. எனக்கு தம்பி பொண்ணு. ஏங்க ஒரு நிமிஷங்க, உங்க பேர் என்னங்க? என் பேர் கமலகுமார். அப்படியா? அப்பனா கல்யாண பொண்ணு ராகதேவிக்கு நீங்க யாரு? ராகதேவி என்னோட மாமா பொண்ணு. அப்படியா? அப்பனா என்ன முறை உங்களுக்கு? நான் அவளோட பாவா. தயவுசெய்து அமிதாப் மாமா மேல மட்டும் கை வச்சிடாதீங்க. யாரா அந்த அமிதாப் மாமா? இங்க ஸ்டைலா காஸ்டியூம் போட்டு சூப்பரா நிக்கிறாரே, இவர் தான்டா எங்க அமிதாப் மாமா. இது வரைக்கும் இவரை முறைச்சிட்டு எவனும் உயிரோட போனதா சரித்திரமே இல்லை. சூப்பருங்க. அப்பனா ராகதேவி பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
ராகதேவி பத்தி இன்னும் சொல்றதுக்கு நிறைய இருக்கு. ஆனா அந்த பொண்ணு ரொம்ப அமைதியான பொண்ணுங்க. ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப சாஃப்டான கேரக்டர். நான் மாமன்றதுனால சொல்லல, இல்ல பாவான்றதுனால சொல்லல. எனக்கு தெரியும், நான் பார்த்த வரைக்கும் அது அந்த மாதிரி பொண்ணு தான். என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. எங்க ஒரு நிமிஷம் நில்லுங்க. உங்க பேர் என்னங்க? என் பேர் வைஷ்ணவி. அப்படியா? கல்யாண பொண்ணு ராகதேவிக்கு நீங்க என்ன முறைங்க வேணும்? கல்யாண பொண்ணு ராகதேவிக்கு நான் அக்கா மரங்க. அப்படியா? சூப்பருங்க. ராகதேவி பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ராகதேவி தங்கமான பொண்ணு, அமைதியான பொண்ணு. எங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச. ராகதேவி உங்களுக்கு எத்தனை வருஷமா தெரியும்? ராகதேவி எனக்கு ஒரு 10 வருஷமா தெரியும். சூப்பர் சூப்பருங்க. என்ன வேணும்? எனக்கு ஒண்ணு வேணாங்க. ஐயோ, யாருப்பா நீ? என் பேர் ராகவேங்க, நான் ஐடில ஒர்க் பண்றேன். பொண்ணுக்கு யாருப்பா நீ? நான் தம்பிங்க. அத முதல்ல சொல்ல வேண்டியதானே? சொல்லிருக்கலாம். வீடியோ டியூரேஷன் ரொம்ப கம்மியா இருக்கு, அதான் பேசிக் டியூரேஷன் இன்கிரீஸ் பண்ணலாம்னு. அடடடடா. ஏடா மகனே, எதுக்குடா இம்புட்டி விளம்பரம்? பெரியப்பா, ஊருக்குள்ள பெரிய மனுஷன்னா மூக்கு கீழே காக்கா பார்க்கறது மாதிரி மீசை மட்டும் வச்சுக்க கூடாது. இப்படி எல்லாம் டபுள் பாஸ் வேலை காமிச்சாதான் பயக மிரல் வாங்க. கல்யாண பொண்ணுக்கு நீங்க யாரு? புஷ்பானா பையன், நான் தான் கல்யாண பொண்ணோட பிரதர். தங்கதுரை ஒரு அளவுக்கு மேல பண்ண. உங்க பேர் என்ன? என் பேர் சாந்தி. கல்யாண பொண்ணுக்கு நீங்க யாரு? அவளை பெத்ததே நான் தான். அப்படியா? நீங்கன்னா கல்யாண பொண்ணு அம்மாவா? அப்பனா பொண்ணை பத்தி சொல்லுங்க. அவ எப்ப பார்த்தாலும் போனும் லேப்டாப்பும் நோண்டிக்கிட்டே இருப்பான். என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கல்யாண பொண்ணுக்கு நீங்க யாரு? நீங்க இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்த கல்யாண பொண்ணு நான் தான். என்ன இது? அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்தின அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். யாருக்கு கல்யாணம்? சூப்பர். உங்க பேர் என்ன? ஏய், உங்க பேர் என்னங்க? நான் தான் ரேணுகா. மாப்பிள்ளைக்கு நீங்க யாரு? மாப்பிள்ளைக்கு நான் அண்ணி. என்ன குழந்தைனாரே எங்கேயோ வெளியே கிளம்பிட்டீங்க போல. என்ன ஜாலியா இருக்கீங்க? நீங்க நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. அதான் அந்த குடும்பத்துக்கு உழைச்சு கொட்டுறதுக்கு உங்க அண்ணன் இருக்காருல்ல. நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, ஜாலியா இருங்க. அது போக இங்க பாருங்க, உங்களுக்கு என்ன வயசா ஆகுது, அதான் நீங்க சின்ன பையன், இன்னும் எவ்வளவோ வருஷம் இருக்கு. அது வரைக்கும் அவர் பாத்துக்குறாரு. உங்களுக்கு தான் செலவு காசு வேணும்னா சொல்லுங்க, நான் வாங்கி தரேன். ஆமா, நீ கொஞ்சம் பெட்ரோலுக்கு ஒரு 500 ரூபா வேணுமா? 1000 ரூபா வாங்கி தரேன். எதுக்கு நீங்க உங்க அண்ணன் காசை நீங்க செலவு பண்றதுக்கு நீங்க யோசிக்கணும். இருங்க, வாங்கிட்டு வரேன். ஏங்க இந்தாங்க வச்சுக்கோங்க. போயிட்டு வாங்க, நல்லா இருங்க. என்ன தம்பி, என்ன காசு வாங்கி கொடுத்தேன்? 1000 ரூபா வாங்கிட்டு போறான். திட்டுறது கூட தெரியாம ஏதோ நான் பாராட்டுறேன் அப்படின்ற நினைப்பிலே தெரியலாங்க. என்னங்க தம்பி வளர்த்து வச்சிருக்கீங்க? என்ன தம்பி? எங்க ஒரு வண்டியில, ஒரு பைக்ல ஒரு சக்கரம் மட்டும் சுத்தினா எப்படிங்க வண்டி மூவ் ஆகும்? 2 சக்கரமும் சுத்தணுங்க. நான் டிடி ஃபேஷன் மாதிரி ஒரு வீலிங் மட்டும் போவேன். இங்க பாருங்க, காமெடி பண்ணிக்கிறீங்கன்னா வாழ்க்கை சிரிச்சு போயிடும். உங்க பேர் என்னங்க? என் பேர் உமா மகேஸ்வரிப்பா. கல்யாண மாப்பிள்ளைக்கு நீங்க யாரு? அவனை பெத்தவளே நான் தான்ப்பா. அந்த நல்ல காரியத்தை பண்ணவன் நீதானா? அண்ணா ஒரு நிமிஷம் இல்லைங்கண்ணா. சொல்லுப்பா. அண்ணா உங்க பேர் என்ன? என் பேர் சரவணன்ப்பா. கல்யாண மாப்பிள்ளைக்கு நீங்க யாரு? நான் தான் அவன் கூட பொண்ணு அண்ணன். இப்பதான் பிரைட் ஆரம்பிக்கிறான். அப்படியா? அப்பனா கல்யாண மாப்பிள்ளைய பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். அவனை பத்தி சொல்றதுக்கு அவனை கல்யாணம் பண்றதுக்கு நாங்க பட்ட பாடு. மாப்பிள்ளைக்கு நீங்க யாரு? இவ்வளவு நேரம் நீங்க கேட்ட மாப்பிள்ளையே நான் தாங்க. அவ்வளவுதான், நம்ம முடிச்சு விட்டீங்க போங்க.